கேமரா எடுத்து ஆன் பண்ண சொன்னால் 1 மணி நேரம் ஆகுது. இதில் வந்து டீமில் இருக்கிறேங்கிறத சொல்கிறேன். சரி இன்றைக்கி ட்ராவலுக்கு வந்து கிளம்பிடுவோம். நம்ம டீம் இல்லைனாலும் 2 பேர் கிளம்பிடலான்னு பார்த்தா நம்ம பண்ணுற சம்பவம் இருக்கே ஒன்றும் சொல்ல முடியும். ஆவுடார் கோயில் வளரிடுச்சு. ஆவுடார் கோயில் கிளம்புறாங்க. காலையிலே கிளம்பியாச்சு. ஆனால் 7 மணின்னு சொன்னான். கமிட்மெண்ட் ரிச் ஆச்சுன்ட்டு 8 மணி ஆயிடுச்சு. போகிற போக்கில் வந்து வெயில் வந்து கொளுத்தி எறிய போகுது. எப்போதுமே இந்த பெட்ரோல் பங்கில் தான் பெட்ரோல் போட்டு நம்ம ஆவுடார் கோயில் போகிறது. அதே மாதிரி இந்த தடவையும் பெட்ரோல் போட்டு நம்ம ஆவுடார் கோயில் வந்து கிளம்பிட்டேன். நம்ம வந்து கீரமங்கலத்துக்கு வந்துட்டோம். சரியாக தெரியுதானுங்கிறது தெரியலை. பெட்ரோல் போட்டாச்சு. அடுத்தது நம்ம அறந்தாங்கி போகிறோம். முதல்ல நம்ம நிவாஸுக்கு வந்து சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் வந்து வாங்கி கொடுத்துட்டு நம்ம இடையில அப்படியே நம்ம காஃபியை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். சரி தானே? இந்த நிற்கிறாப்புல நிவாஸ் சிக்னேச்சர் போட்டுருவோம். டக்குன்னு இந்த இதில் போட்டுக்குவோம் சிக்னேச்சர். ஓகே ஓகே. இந்த சிக்னேச்சர் தான் வந்து ரீசன்ட் ட்ராவல் வந்து மிஸ் ஆனிச்சு. திருவாரூர் போனோம்ல அப்போ. இப்போ திரும்பி அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிளம்புவோம் நம்ம. இந்த கீரமங்கலத்தில் வந்து சிவன் கோயிலுமே ரொம்ப ஃபேமஸானதுங்க. ரொம்ப உயரமானது. நான் எங்களுக்கே தெரியாமல் இந்த வீடியோ வந்து வந்திருக்கு பாருங்களேன். மேலே வந்து சூரியன், கீழே வந்து அவர் நிற்கிறார். எவ்வளோ விஷுவலாக நல்லா இருக்குது பாருங்களேன். அப்படியே நம்ம இந்த ரூட்லேயே வந்து போனோம்னா இந்த ரூட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ அறந்தாங்கி ரோட் இருக்குது பாருங்கள். பட்டுக்கோட்டை டு அறந்தாங்கி வேறு லெவலாக இருக்கும். இந்த ரூட்டில் நாங்கள் வந்து பயணிக்கும்போது நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் மரங்கள்லாம் நிறையா இருக்கும். அந்த சாலையே வந்து வளைஞ்சு போகிறதுனால இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த ஏரியாஸ் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து இன்னும் நல்லா இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அறந்தாங்கியில் உள்ள கவர்மெண்ட் காலேஜ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இப்போ இந்த ஆவுடையார் கோயில் வந்துட்டோங்க. இதுதான் என்ட்ரி. எப்போதுமே நான் அதில் வளைஞ்சி அப்படி தான் போவேன். ஏன்னா இந்த ரோடு வந்து நல்லாயிருக்கும். வளைஞ்சி போயிட்டு அவருடைய சன்னதிக்கு முன்னாடி வந்து நிறுத்துவேன் பைக்கை. எனக்கு ரொம்ப ஒரு மன திருப்தியாக இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்தாவே. அவர் மறந்துடுறாப்புல அடிக்கடி என்ன பேசுறது. ஏன்னா அவருக்கு ஸ்ட்ரகிளாகவே இருந்துகிட்டு இருக்குது. அவர் நினைச்சுட்டே இருக்காரு நமக்கு ஸ்ட்ரகிளாக நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஏதாச்சும் என்ன ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறது தான் ஸ்ட்ரகிளே ஆகுது. வேறு ஒன்றும் கிடையாது. அவரே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிறார். இடையில யாராச்சும் கிராஸ் ஆனாங்கன்னா கொஞ்சம் நம்மள அறியாமையே கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுது. வேற விஷயம் அவர் இலக்கிறாய் சிவகாமி ஐயர் வந்து மந்திரம் ஓதிட்டு இருக்காங்க. அதனால நாங்கள் பேசுறது வந்து இன்னும் கிளியராக கேட்குமா அப்படிங்கிறது வந்து தெரியல. அதனால நான் கொஞ்சம் சத்தமாகவே நான் பேசுகிறேன். திருப்பரந்துறையில் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அப்படின்னா இங்கே கொடிமரம் கிடையாது. அதே மாதிரி நந்தி பகவான் வந்து இங்கே இல்லை. எல்லா சிவன் தலத்துலேயுமே வந்து கொடிமரம் இருக்கும், நந்தி பகவான் இருப்பார், முன்னாடி இருப்பார். ஆனால் இந்த தலத்தில் வந்து இல்லை. அது ரொம்ப ஒரு விசேஷம். இங்கே பாருங்க எந்த பூ இருக்கு. இந்த பூ பார்த்தா முன்னாச்சிட்டு சரி உள்ள பாருங்க. அந்த சென்டரில் வந்து லிங்கம் இருக்கிற போல இருக்கா? லிங்கம் இருக்கா? ஆமாம் ஆமாம். சென்டரில் பாருங்க மொட்டு மாதிரி நடு உள்ள. ஆமாம் உள்ள இப்போ முத்துக்குள்ள வந்து அந்த இது இருக்குமே, சிப்பிக்குள்ள அந்த முத்து இருக்குமே, அந்த மாதிரி உள்ள லிங்கம் இருக்குல்ல. இது பாக்குறதுக்கு பார்த்தோம்னா பாருங்க பாம்பு நீங்க சொல்ற மாதிரி அந்த 5 தலை நாகம் வந்து அந்த இது ஆதிகேஸ்வர் வந்து இருப்பாப்ல. அந்த பெருமாள் வந்து கடல்ல வீட்டு இருக்கிற மாதிரி இது இருக்கு. அதே மாதிரி. ஓ எனக்கு ஒரு விஷயம் தெரியும் பிரதர். இருக்கு பாத்தீங்களா, நம்ம பல்லு வலிக்குது பாத்தீங்களா? ஆமா. அந்த பல்லு வலிக்கு நம்ம இந்த இலையை இந்த பாலையும் இந்த இலையை நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த பூச்சிக்கொல்லு சொத்தையார்களுக்குள்ள இந்த பல்லு அந்த இலையை பிடிங்கி அதில் வச்சிருக்கலாம். அதை பண்ணியிருக்கேன். நாடியம்மன் கோயிலையும் இந்த மரம் இருக்குது. பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோயில் இந்த மரம். அதனால தான் இதை பற்றி எனக்கு தெரியும். உண்மையாவா? அது உண்மையாக தான். உண்மையாக சத்தியமாக நிச்சயமாக. திருப்பரந்துறையிலே எனக்கு ரொம்ப பிடித்த இடம் அப்படின்னா ஆவுடையார் கோயில் வந்து இறைவனை வந்து பார்த்துட்டு இந்த மண்டபத்துக்கு தான் வருவேன். ஏன்னா இந்த மண்டபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் இங்கே உள்ள சிலைகள் பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக அப்படியே வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க. ஒரிஜினாலிட்டியாகவே மாதிரியே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன், இப்போயே பாருங்களேன், ஒரு பொம்மை வந்து தாங்கி நிற்கிது குதிரையை. மேலே வந்து ஒரு சோல்ஜர் இருக்காப்புல. எப்படி அப்படியே ரியாலிட்டியாகவே இருக்குது பாருங்களேன். அதுதாங்க இங்கே உள்ள இந்த கலை நுட்பம், கலை எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நம்ம கலைக்கு வந்து பல்கலைக்கழகம், இந்த சிற்பங்கள் பல்கலைக்கழகம் வந்து தாராசுரம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே மாதிரி இங்கே நிறைய சிற்பங்கள், கலைகள் இது எல்லாமே வந்து நல்லா வடிவமைச்சிருக்காங்க நம்மளுடைய ஆவுடையார் கோயிலில். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பாருங்கள். இந்த மண்டபத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இப்போ எனக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு திருமணமே நடக்குதுன்னா இந்த இடத்துல நடந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஒவ்வொருத்தரையுமே என்னுடைய டீம்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
அந்த தூண்னா பாருங்களேன், எத்தனை லேயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தூண்லேயுமே பல பல கலை வண்ணங்கள், அந்த சிற்பங்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு யானை வந்து இப்படி தும்பிக்கை மேலே தூக்கிட்டு நிற்கிது, 2 காலையுமே தூக்குன மாதிரி இருக்குது பாருங்களேன். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு சிற்பங்களின் மூலியமாகவும் கலையின் மூலியமாகவும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கடத்துறதுக்காக பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இதுலேயே தெளிவாக வந்து தெரியுது. இப்போ நீங்கள் பார்க்குறது யாழி எல்லாருக்குமே தெரியும். யாழிக்கும் பல கதைகள் இருக்குது. அதே நேரத்தில் நாங்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது நிறையா விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது, வேலைப்பாடுகளுமே நடந்துக்கிட்டு இருந்தது. அதையுமே உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுனால நான் வீடியோ எடுத்தோம். ஒவ்வொரு வேலையுமே சிறப்பாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் இந்த இடத்துல கிராஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வேலைப்பாடுகள் நடக்கிறதுனால பார்த்து வாங்க. ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம். அதனால் நம்ம வந்து சேஃபாக இருந்துக்கிறது நல்லது. நம்ம இன்னைக்கு திருப்பரங்குறை ஆவுடையார் கோயில். நம்ம எப்போதுமே வர்ற ஒரு தலம். மனசு வந்து கொஞ்சம் காயமாக இருந்தாலும், கொஞ்சம் வருத்தப்பட்டாலும், இல்லை ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாலும் நம்ம வர வேண்டிய தலம் அப்படிங்கிறதுனா திருப்பரங்குறையில் ஆவுடையார் கோயில். அந்த கோயிலுக்கு தான் நான் வருவேன். ஏன்னா நம்மளுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது. அறந்தாங்கிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் ஆவுடையார் கோயில். கோயில் ஃபுல்லாக சுற்றிட்டு 3 அடுக்கு தான். எல்லா கோயிலில் இருக்கிற மாதிரியே 3 லேயரில் உள்ளது இருக்குது. இப்போ 3ஆவது லேயரு வெளியில் நான் வந்து உட்காந்துருக்கேன். அதுக்கடுத்து ஒரு வெளியில் ஒரு இருக்குது. இப்போ நான் உட்காந்துருக்க பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து அன்னதானம் போடுவாங்க. 12 o'clock அப்படி 12:30 1 o'clock அந்த சம்திங் அந்த நேரத்தில் மொத்தமாகவே ஒரு 50 டோக்கன் கொடுப்பாங்க. 50 பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி. நல்லாயிருக்கும். நான் ஒரு தடவை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது இறைவன் நான் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி எப்படிங்கிறது தெரியல. டைமிங் இந்தளவு நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதே மாதிரி சண்டே வந்தால் போதும், பக்கத்துலேயே ஒரு மியூசிக்கல் ஒரு இது நடக்குது கிளாஸ். அதில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லித்தர்றாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போதே அதை பார்த்து எனக்கு சரி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். அவங்கள்ட்ட போய் பேச முடியுமான்னு தெரியல. எல்லாமே கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. எப்போதுமே தயக்கம் தானே நம்மளுடைய முதல் எதிரியே. அதான் போய் பேசிடலாமா, என்ன சொல்லித்தரீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் லோக்கல் உள்ள ஆளுங்களாம் வந்து நீங்கள் கூப்பிட்டுக்கிறீங்க, இல்லை வந்து யார் வேணாலும் அதில் கலந்துக்கலாமா, இல்லை சண்டே வந்து எங்கேருந்து வேணாலும் வந்து நம்ம இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. போய் கேட்க முடியுதான்னு தெரில. ஏன்னா லேடிஸ் வந்து அது கிளாஸ் வந்து எடுக்கிறாங்க. பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்ப்போம். ஏதாவது நம்மளுடைய முயற்சியை வந்து நம்ம கைவிடுறதில்லை. என்ன நடக்குது, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எடுத்து பார்த்துருவோம். ஜி வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து வேணாம் பண்ண போகிறாங்க. ஆனால் என்ன விஷயம், நாங்கள் எந்த ஒரு ட்ராவல் போனாலுமே இப்போ ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிறது வந்து அந்த வெயில் தான். வெயிலில் வந்து ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒரு க்யூட்டாக ஒரு வீடியோ வந்து எடுக்க முடியலை, பேச முடியலை, அந்த மாதிரி இருக்குது. வெயிலில் கொஞ்சம் வந்து சூரிய பகவான் கொஞ்சம் மனசு வச்சாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் என்ன ஜி சொல்கிறீங்க? 5 மணிக்கே கிளம்பியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருக்குமேன்னு ஜி சொல்கிறாப்ல. அது கரெக்டு தான். என்ன பண்ணுறது, நம்ம டைமிங் வந்து அந்த மாதிரி கிளம்புற நீ வரலாம் கிளம்பணும். ஏன்னா நம்ம டீம் வந்து அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா டக்குன்னு எல்லாமே ஸ்பார்க்காக வந்து கிளம்பி ஷார்ப்பாக வந்துடணும். முன்னாடியாச்சும் டீம் வந்து ஆளுங்க வந்து கிளம்ப மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பைக் வந்து கிடைக்கிறது ரொம்ப அரிதாக. அதுக்கு ஏதாச்சும் ஒரு கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கிளாஸ் நடக்குது, பாட்டு கிளாஸ், நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் எங்கேருந்து வேணாலும் வரலாம், ஆனால் கண்டினியூஸாக வரணும். ஒவ்வொரு வீக்கும் சண்டே வந்து கண்டிப்பாக இங்கே வந்துடணும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்ற மாதிரி இந்த மேம் வந்து சொல்லியிருந்தாங்க. கோவில் நிர்வாகமே வந்து நம்மளுக்கு வந்து ஐடி கார்டு மாதிரி போட்டு கொடுத்துருவாங்களாம். இந்த கோயிலுக்கு வந்தால் ஒரு மன திருப்தி கிடைக்கும். அதே நேரத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து நடக்குங்க. இது மாதிரி இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னென்ன விஷயங்கள் நினைக்கிறீங்க அது எல்லாமே நடக்கும்.